பொதுவா எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியலங்கிறதுக்காக உன்னை தேடி வருவாங்க. ஆனா நான் எப்பவும் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை தேடி வரேன். அன்னைக்கு நான் ஒரு முடிவோடு வந்தேன். இன்னைக்கும் நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். என்ன காரணமோ தெரியல, அன்னைக்கு நீ என் முடிவை நிறைவேற்றி வைக்கல. தடையும் தடங்களையும் உண்டாக்கி முட்டுக்கட்ட போட்டுட்ட. ஆனா உன்னை நான் விடுறதா இல்ல. என்னோட முடிவை நிறைவேற்றுறதுக்காக நான் இன்னொரு முடிவோட உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையை விட என் சின்னத்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். என் சந்தோஷத்தை விட எனக்கு என் சின்னத்த சந்தோஷம் தான் முக்கியம். அதனாலதான் அவரை விட்டு ஒரேடியா வேலைக்கு போயிடுறேன்னு ரம்யா கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க என் மனச புரிஞ்சுக்காம எனக்கு பிச்சை போடுறியான்னு என்கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ரம்யாவோட கோவத்துக்கும் என்னோட கண்ணீருக்கும் நடுவுல சின்னத்தா வாழ்க்கை தான் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. இப்பவும் சின்னத்தா மனசு பூரா ரம்யா தான் இருக்காங்க. ரம்யாவோட மனசுலயும் சின்னத்தன் தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நந்தி மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும்ல. நான் சின்னத்தான விட்டு போயிட்டா மாமாவால அதை தாங்கிக்க முடியாதுன்னு அவரை பத்தியே நினைச்சு நினைச்சு நான் இன்னும் எத்தனை நாளைக்குதான் சின்னத்தான இப்படி வேதனைப்பட வைக்கிறது? மாமா ஒருத்தருக்காக ரெண்டு பேரோட மனச நோகடிச்சிட்டும் சாகடிச்சிட்டும் இருக்கேன். அத நினைச்சு நினைச்சு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகணும்னா நான் சின்னத்தான விட்டு போகணும். அப்பதான் சின்னத்தா ரம்யாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாரு.